அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, நம்மினுடைய வாழ்வில் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் பொழியச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சூறாவை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். கண்ணியமானவர்களே, நம்மினுடைய வாழ்வில் நாம் என்ன காரியங்கள் செய்தாலும் அந்த காரியத்தில் தோல்வி, அல்லது நம்மினுடைய குடும்பத்தில் ரிசக்கில் தட்டுப்பாடு, உணவில் பரக்கத்தை இல்லை, அல்லது நம்மினுடைய இல்லங்களில் வீடுகளில் செல்வமே இல்லை. யாருக்கிட்ட கேட்டாலும் செல்வம் ரொம்ப டைட்டாக இருக்குங்க, என்கிட்ட பணம் இந்த மாதம் ரொம்ப டைட்டு அப்படின்னு பணமே நம்மள்கிட்ட இல்லை. அல்லது குடும்பத்தில் யாருக்காவது அடிக்கடி நோய் வந்து கொண்டே இருக்கின்றது, ஏதாவது ஒரு பிரச்சனை முடியாமலே போய்கொண்டு இருக்கின்றது. இப்படி குடும்பத்திலேயே எந்த விதமான பரக்கத்தும் இல்லாமல், வாழ்க்கையிலையும் எந்த விதமான பரக்கத்துமே இல்லாதவர்களுக்கான ஒரு அற்புதமான திக்ரு தான் இந்த ஒரு திக்ரை மட்டும் உங்களினுடைய இல்லங்களில் வீடுகளில் நீங்கள் தினம்தோறும் நாம் சொல்லக்கூடிய முறைப்படி ஓதினீர்கள் என்றால் உங்களுடைய இல்லங்களில் அல்லாஹ் ரஹ்மத்தை பொழிய செய்து விடுவான். ஷைத்தானுடைய வலைகளில் இருக்கக்கூடிய அந்த வீடுகளை விட்டும் அல்லாஹ் ஷைத்தானை அகற்றி அந்த வீட்டில் மலக்குமார்களால் அல்லாஹ் ரஹ்மத்தை கொட்டுகிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூறா. இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்கள் உங்களுடைய இல்லங்களில் ஓதுனீங்க அப்படின்னா உங்களினுடைய உணவில் எந்த விதமான தட்டுப்பாடும் இருக்காது. உங்களுடைய ரிஸ்கில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை சாப்பிடலாம். உங்களினுடைய குடும்பத்தார்கள் யாருக்குமே உடல்நிலை சரியில்லாமல் போகாது. அப்படி உடல்நிலை சரியில்லாமல் போனாலும் இந்த சூறா ஓதப்படக்கூடிய அந்த இல்லங்களில் அவர்களுடைய நோய்க்கான ஷிஃபா உடனடியாக கிடைச்சிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இந்த ஒரு திக்ரை, இந்த ஒரு சூறாவை ஓதி நாம் என்ன காரியங்கள் செய்தாலும் அந்த காரியம் செய்வதற்கு முன்பு இந்த ஒரு சூறாவை ஓதிவிட்டோம் என்றால் நாம் அப்போவே கன்ஃபார்ம் செய்து விடலாம். என்னென்னா நம்ம இந்த காரியத்தில் வெற்றி கண்டிப்பாக அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் செய்து விடலாம். அந்த அளவிற்கு வெற்றியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூறா. ஆக கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த ஒரு சூறா என்ன அப்படின்னா சூரா ஷரஹ். இந்த சூரா ஷரஹை மட்டும் யார் ஒருவர் எந்த ஒரு காரியம் செய்யும்போது ஓதுகிறாரோ அதனுடைய காரியத்தில் அவருக்கு அல்லாஹ் வெற்றியை ஏற்படுத்தி தருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது, யாரினுடைய இல்லங்களில் இந்த சூரா ஷரஹ் ஓதப்படுகின்றதோ அவனுடைய இல்லங்களில் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் பொழிய செய்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஆக கண்ணியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான சூறா. இந்த சூறாவை எப்படி ஓதணுன்னா தினம்தோறும் உங்களுடைய இல்லங்களில் வீடுகளில் 13 தடவை ஓதிருங்க. 13 தடவை நீங்கள் ஓதி வந்தீர்கள் என்றால் நாம் மேலே சொன்ன எல்லா பலன்களும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சிவிடும். இரண்டாவது, எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதுங்க. 13 தடவை ஓதுனீங்க அப்படின்னா இந்த ஒரு காரியத்தில் உங்களுக்கு வெற்றி அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அப்படிப்பட்ட அந்த சூரா ஷரஹ் அம்மே ஜுஸு கடைசி 30வது ஜுஸில் இருக்கக்கூடிய சூரா ஷரஹ். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வவலஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கல லஹ்ரக் வரஃபஅனா லக திக்ரக் ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன் ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா ஃபஇதா ஃபரக்த ஃபன்சப் வஇலா ரப்பிக ஃபர்கப். அரபி தெரியாதவர்களுக்கு தமிழில் நாம் பதிவிட்டிருக்கோம். தமிழை பார்த்து ஓதி நாம் மேலே சொன்ன எல்லா பலன்களையும் நீங்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.